பக்தர்களுக்கு வணக்கம். சாய் பக்தர்கள், என் அன்பு குழந்தையே, நீங்கள் விரும்பிய நபரை உங்களை தேடி வரச் செய்வேன். இதை பார்ப்பவர்கள் அனைவருமே பாக்கியசாலிகளே. சாயப்பா உன்னில் இருக்கும்போது எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள். மனக்கவலையும் கொள்ளாதீர்கள். நம்ம சாய் அப்பாவோட வாக்கு எப்பயுமே சத்திய வாக்கு. பிரம்மதேவன் எழுதிய சத்திய வாக்கு. அந்த சத்திய வாக்கு என்னைக்குமே பொய்யானது இல்லை. நம்மை விரும்பிய நபரை, நம்மை விட்டு சென்ற நபரை கூடிய விரைவில் வர செய்வார். நம் சாயப்பா நமது கண்களில் ஆனந்த கண்ணீரையும் பார்க்க செய்வார். சாயப்பா நம் கர்ம வினைகளின் வலிமையை கூட தடுத்து நிறுத்தும் நம் சாயப்பாவின் சத்திய வாக்கு. கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு வலிமையோடு இருக்கும் நம் சாய் பக்தர்களை எப்பொழுதும் நம்ம சாயப்பா கைவிடுவதே இல்லை. அவர்கள் கண்ணீரில் ஆனந்த கண்ணீரை பார்க்கத்தான் நம்ம சாயப்பா ஆசைப்படுவார். பக்தர்களிடம் முகம் மலரும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக அவர்களிடம் கொண்டு வந்து கொடுப்பார். நம் சாயப்பா அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நமக்கு நிச்சயமாக நடக்கும்னு பாசிட்டிவோட எண்ணத்தோட எப்பொழுதும் இருக்கணும் நம்ம சாயப்பா. நமக்காக நடத்தி கொடுப்பார். அந்த நடத்தி கொடுக்கறதுக்கான நம்ம சாயப்பா நம்ம கூட இருக்கணும்னு நம்புங்க. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. நம்ம சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நினைக்கிறத நிறைவேற்றி கொள்ளலாம். நம்ம சாய் அப்பாவோட சத்திய வாக்கு உயர்வு, வெற்றி அப்படிங்கிற ஒரு அலட்சியப்படுத்திய நம் வாழ்வில் என்றைக்குமே அந்த தீபம் மிக பிரகாசமாக எரியணும் அப்படின்னு சாயப்பா நினைப்பார். நம்ம சாயப்பா பிடித்த பக்தரோட வாழ்க்கையை மாற்ற சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அதை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதற்காக தான் இந்த கஷ்டம் வந்திருக்கும்னு நினச்சிக்கோங்க. சாயப்பா நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுப்பார். என்ன கொஞ்சம் காலதாமதமாகும். நிச்சயமாக சந்தோஷம் வந்து தீரும். நம் கர்ம வினைகளையும் கர்ணமாகத்தான் நம்மளுக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்குன்னு நிச்சயமாக அனைத்தையும் குறைத்து நம் சந்தோஷத்தை மென்மேலும் சந்தோஷப்படுத்த வேலை செய்து கொண்டே இருக்கிறார். சாய் மேலே முழு நம்பிக்கை வைத்து பாருங்கள். யாரையுமே கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. பக்தி, நம்பிக்கை, பொறுமை, இதுதான் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம். நன்றி.